காலையிலேயே செமத்தியான அடி என்னன்றதை விளக்கமாக சொல்கிறேன் வாங்க. தினசரி காணொளிப்பு நாள் 5. இது ஈஸ்டர் அன்று எடுத்தது. என்னடா ரத்த காட்டேரி மாதிரி சிவப்பு கடலில் ஏதோ குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஏபிசி ஜூஸ். ஈஸ்டர் என்றதால மனைவியை தேவாலயத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே அவையோடு இருந்து பூசையை முடிச்சுட்டு காலை வேலை என்றதால சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வெதுப்பகத்துக்கு போயிருந்தேன். சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. அதையும் எடுத்து பிரித்து பார்த்து கொண்டு வந்தேன். அதாவது வேலைக்கு தேவையான லைட் வாங்கியிருந்தேன். அது ஒழுங்காக வேலை செய்தான்னு செக் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ ஃப்ளாஷ்பேக் டைம். காலையில் அடி விழுந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னத்துக்குன்று இப்போ சொல்கிறேன். காலையில் நானும் மனைவியும் எப்பயும் எழுந்திரிச்சதும் எங்களோட கனவுகளை பற்றி பேசுகிறது வழக்கம். ஸோ இன்றைக்கு நான் மனைவிட்டு சொன்னேன், எனக்கு ஒரு நல்ல கனவு வந்ததுண்டு. அவள் என்னென்று கேட்டால், அதுக்கு நான் என்ற பழைய அதாவது முன்னாள் காதலி கனவுல வந்தேன்னு சொன்னேன். அதுக்கு தான் அந்த அடி மக்களே. ஞாயிற்றுக்கிழமை என்றால வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். மனைவி சமையல் அறையை, நான் வாழும் அறை மற்றும் வேலை செய்யும் இடத்தையும் சுத்தம் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே மதிய உணவையும் தயார் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன். ஏனென்றால் இன்றைக்கு பின்னேறம் ஒரு ஷூட் இருக்குது, அதுக்கு போகணும். அதுக்காக என்ற அசிஸ்டன்ட் ஆது வந்திருந்தார். முதலாவது ஷூட்டிங் போட் சக்ரிக்கர், அதாவது தமிழாக்கள் சொல்ற மாதிரி ஒயிட் சர்ச். நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆதுட்ட சொன்னேன், கொஞ்சம் பிடிஎஸ் எடுங்கன்னு சொல்லி. அவரும் தானும் ஒரு ஒளிப்பதிவான என்ற மாதிரி எடுத்தார். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் எடுத்திருந்தார். அடுத்த இடம் சொம்சலிஷே. இது வேர்ல்டுலேயே எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இங்கே எல்லா விலையுயர்ந்த கடைகளும் இருக்குது. அங்கேயே கொஞ்ச நேரம் ஷூட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து லூவர் மியூசியத்துக்கு வந்துட்டேன். அங்கே சில காட்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது அது கேட்டான், இங்கே தானே அக்கா மோனாலிசா இருக்கிறாண்டு. நானும் ஓமண்டன் எதுக்குடாண்டு கேட்டதுக்கு அவங்க தூரத்து சொந்தமாம், அதான் தெரிஞ்சு கொள்வோம்னு கேட்டானாம். அப்படியே அங்கே எடுத்து முடிச்சுட்டு சூரியன் மறைய ஆரம்பிச்சுட்டு அந்த அழகான காட்சியும் பார்த்து ரசிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முதல் அது ஒரு சிறுநீரக இடைவேளை எடுத்தான். அதன் பிறகு வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தோம், அதாவது ஈஃபில் டவர். இங்கே கொஞ்ச நேரம் ஷூட் பண்ணிட்டு அங்கே இருந்து அப்படியே சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பாடு வாங்கி தந்ததுக்கு நன்றி மாப்பிள்ளை. அதன் பிறகு வீட்டை வந்துட்டு இரவு நேரத்துக்கான உடற்சத்து மாவை குடிச்சிட்டு இன்றைய நாளை முடிச்சு கொண்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.